போகும்பொழுது பார்த்துருக்காங்க கணவர் காலை நீட்டியபடி தரையில் உட்காந்து தலையை கவிழ்த்தபடி இருந்திருக்கார். இதை பார்த்ததும் அவங்களுக்கு பதறி போயிடுச்சு. இது அந்த பகுதியில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. என்னமோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, காந்தியே வந்திருக்காரு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டுமா அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம், முதல்ல எங்களை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியில் திருப்புவனம் அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்ட பொழுது, போலீசாரால் கொலை செய்யப்பட்ட பொழுது அன்றைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அந்த குடும்பத்தினருக்கு ஃபோன் பண்ணி தெரியாமல் நடந்துருச்சுமா, சாரிம்மா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த சாரியவே ட்ரோல் பண்ணியிருந்தார் இன்றைய முதல்வர் விஜய். இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்கரை பகுதிக்குட்பட்ட நாராயணன் புதூரை சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன். இவருக்கு 34 வயதாகிறது. இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது. 4 வயதில் அந்த குழந்தை இருக்குது. மனைவி வந்து அனந்தவல்லி. இவங்க ஒரு திட்டமிட்ட குடும்பமாக நிம்மதியாக அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த பகுதியை ஒட்டி இவர் பெட்டிக்கடை வைத்து நடத்திட்டு வர்றார். அதை வச்சு குடும்பத்தில் நல்லது கெட்டது பார்த்துட்டு வர்றது அந்த குடும்பத்தினுடைய வாடிக்கையாக இருக்கிறது. அப்படி ஒரு நாள் பெட்டிக்கடை வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறப்ப, அதாவது கடந்த வியாழக்கிழமை, அதாவது 9ஆம் தேதி, ஜூலை 9ஆம் தேதி அன்னைக்கு காலையில் தென்தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த எஸ்ஐ பிரைட் பிளஸிஸ் அவர் வந்து அவர்கிட்ட பேசுகிறார். யார்கிட்ட? சபரிவர்மன்கிட்ட பேசுகிறாரு. அது என்னமோ பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதற்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அந்த சபரிவர்மன் தனது மனைவி கிட்ட சொல்கிறாரு, ஏதோ தப்பாக இருக்குது, போலீஸ்காரர் வந்து பணம் கேட்குறாரு, கூடுதலாக 4 கோல்டு ஃபில்ட்ரு கொடுங்க, சிகரெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நான் தரமாட்டேன்னு சொன்ன உடனே உன்னை கஞ்சா கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டால் தான் சரியாக இருக்கும், உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாரு அப்படின்னு அங்கே நடந்த சம்பாஷணையை தனது மனைவி ஆனந்தவல்லி கிட்ட சொல்கிறார். அப்போ ஆனந்தவல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நம்ம அண்ணாச்சிக்கிட்ட சொல்லுங்கள், காந்தி அண்ணாச்சிக்கிட்ட சொன்னீங்கன்னா இதுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே அவங்க காந்தின்னு சொல்கிறது நாகர்கோவிலினுடைய முன்னாள் பாஜக எம்எல்ஏவாக இருந்த எம்ஆர் காந்தி அவர்களை தான். அவர் இந்த பகுதியில் பிரபலமான நபர். அவர்கிட்ட ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அடிப்படையில் இவர் வந்து பெட்டிக்கடை வச்சு தனது குடும்பத்தை அதனுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு வந்தாலும் இவர் ஒரு பாஜகக்காரர். இன்னும் சொல்லப்போனால் பாஜகவினுடைய கிளை செயலாளராக அந்த பகுதியில் பணியாற்றி வந்தவர் தான் இந்த சபரிவர்மன். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஒரு பாலமாக இருந்திருக்கார். மக்கள் என்னென்ன விதமான அரசு பணிகளில் அவங்களுக்கு விவரம் தெரியாமல் வந்து இவர்கிட்ட கேட்கும் பொழுதும், அல்லது இந்த வேலையை முடிச்சு கொடுப்பா, இந்த வேலை என்னன்னே தெரியல எனக்கு, அங்கே போனால் இழுத்தடிக்கிறாங்க, அலைக்கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்பவும் இந்த சபரிவர்மன் தான் மக்களுக்காக பல அரசு வேலைகளை எடுத்து கொடுத்துருக்காரு. ஜாதி சான்றிதழ் வாங்குறதுலேருந்து, விஏஓ அலுவலகத்திலிருந்து பல வேலைகளையும் இவர் தான் பார்த்து கொடுத்துருக்காரு. இந்த நபர் அந்த பகுதியில் இதனால் ஓரளவுக்கு செல்வாக்கான நபராகவும் அறியப்பட்டிருக்காரு. பாஜகவிலையும் இருந்துட்டு வர்றாரு. பவர்ஃபுல்லான எம்ஆர் காந்தியோடவும் நெருக்கமான ஒரு ஸ்நேகத்தை, அவருக்கு விசுவாசமான ஒரு நபராகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இருக்குது. இதனால அந்த மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் காந்தி அண்ணாச்சிக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் இவர் இல்லை, இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை கடந்து போயிருக்காரு. அன்னைக்கு வந்து சாயந்தரமே போலீஸ்காரங்க வராங்க. அன்று சாயங்காலமே அந்த போலீஸ்காரங்க வந்து இவரை அழைச்சிட்டு போயிருக்கிறதாக அவர் வந்து தனது மனைவி கிட்ட ஃபோனில் சொல்கிறார். இந்த மாதிரி என்ன போலீஸ் பிடிச்சிட்டு வந்துடுச்சு, நீ உடனே ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வா, ஒன்றும் இல்லை சாதாரண இதுதான், பேசிட்டு விட்டுருவோங்கிறாங்க, ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறார். அப்போ மனைவி காலையில் நடந்த அந்த சம்பாஷணையும் இதையும் தொடர்பு படுத்தி பார்க்குறாங்க. காலையில் 5 கோல்டு ஃபில்டர் கேட்டாங்க, 10,000 ரூபா பணம் கேட்டதாக சொன்னார். ஆனால் இப்போது போலீஸ் உண்மையிலே சொன்னபடியே அழைச்சிட்டு போயிடுச்சு, உண்மையிலே அந்த மாதிரி வழக்கு போட்டு எதுவும் துன்புறுத்துவாங்களோ அப்படிங்கிற பதட்டத்தில் இவங்க மனைவி வந்து அவருடைய தாயார் மல்லிகா அவங்களோடையும் இன்னும் சிலரோடையும் சேர்ந்து ஸ்டேஷன் போகிறாங்க. போகும்பொழுது பார்த்துருக்காங்க கணவர் காலை நீட்டியபடி தரையில் உட்காந்து தலையை கவிழ்த்தபடி இருந்திருக்கார். இதை பார்த்ததும் அவங்களுக்கு பதறி போயிடுச்சு. ஐயா என்னையா பண்ணுறீங்க, வீட்டுக்காரரை விட்டுருங்க ஐயா, எதுவும் பண்ணலையா, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி இருக்காங்க ஸ்டேஷனில். அப்போ அந்த போலீஸ்காரர் சொல்லியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், ஆனால் நீங்கள் போயிட்டு யாரையாச்சும் அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் ரிமாண்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டு எடுத்து வந்திருக்கீங்களா, அவரோட ஆதார் கார்டை அதை கொடுத்துட்டு போங்க, நாங்கள் ஃபில் பண்ணிவிட்டு டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு சும்மா எழுதி வாங்கிட்டு இன்ஸ்பெக்டர் வந்தோடனே விட்டுருவோம், அதனால் நீங்கள் அதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகாதீங்க
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி இந்த பெண் அடிப்படையில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, வீட்டில் ஒரு கை குழந்தை இருக்குது, 4 வயசு தான் அந்த பிள்ளைக்கு ஆகுதுங்கிறப்ப எல்லாத்தையும் யோசித்து குடும்ப சூழலையும் உணர்ந்து எதற்கு போலீஸ்காரங்கள்ட்ட போய் நம்ம பகச்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்க அங்கேருந்து அவர் சொன்னபடியே எம்ஆர் காந்தி முன்னாள் எம்எல்ஏட்டையும் சொல்லலை, வேறு சில எந்த பிரமுகர்களையுமே அவங்க அணுகாமலே இதை கடந்து போயிருக்காங்க. ஆதார் கார்டை கொடுத்துட்டு விட்டுருங்கய்யா அப்படின்னு கெஞ்சலோடையே அந்த ஒரு உரையாடலை முடிச்சுட்டு போயிருக்காங்க. இது வியாழக்கிழமை நடக்குது. அடுத்து வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது அப்படின்னா, இவர் கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் வருது. போலீஸ்காரங்க சொன்னபடி செய்யாமல் வேற ஏதோ பண்ணிட்டாங்களே அப்படின்னு பதட்டத்தோடையே இவரும் அவருடைய மதனி, அதாவது கணவருடைய சகோதரியோடய சேர்ந்து போய் கிளைச்சிறையில் பார்க்குறாங்க. என்னங்க ஆச்சு, என்ன இப்படி பண்ணுறாங்க, விட்டுருவாங்கன்னு சொன்னீங்களே, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வான்னு சொன்னீங்களே, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறப்ப அவர் கணவர் சொல்கிறது தான் கடினமான ஒரு விஷயமா இருக்குது. அவர் சொல்கிறாரு, இதை அம்மாட்ட சொல்லிடாத, என்னை போட்டு இது பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, அதாவது நான் 4 பாக்கெட்டு குட்கா வித்துட்டேன்னு சொல்லி என் மேலே வழக்கு போட்டிருக்காங்க, அதுதான் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அம்மாவுக்கு எக்காரணத்தை கொண்டு தெரிவிச்சிடாத, அம்மா பயந்துரும், அம்மா கஷ்டப்படும், அம்மாவுக்கு இது தேவையில்லாத கவலைன்னு சொல்லி சிறையில் இருந்தபடியும் தனது அம்மா எந்த விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடாதுன்னு மனைவி கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. உடனே பெயிலில் எடுத்துரு, எப்படியாச்சும் என்ன பெயிலில் எடுத்துரு அப்படின்னு கெஞ்சிருக்காரு. இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க இது வெள்ளிக்கிழமை ஆயிடுது. நாகர்கோவில் கிளைச்சிறையில் சந்திக்கிறது வெள்ளிக்கிழமை, கைதாகிறது வியாழக்கிழமைங்கிறதுனால நான் எப்படியாவது வழக்கறிஞர்கள் மூலமாக பெயிலுக்கு மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அடுத்து 2 நாள் சனி ஞாயிறுங்கிறதுனால 2 நாளில் எந்த விதமான ஒரு முன்னெடுப்பும் பண்ண முடியாது. நீதிமன்றம் அது சார்ந்த எந்த வேலைகளும் செய்யாதுங்கிற காரணத்தினால திங்கட்கிழமை எப்படியாச்சும் எடுத்துடலாம் அப்படின்னு தொடர்பான வேலைகளில் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ சனிக்கிழமை அந்த காவல்துறையிலிருந்து ஒரு நபர் அழைச்சி அவர் கணவருடைய பிரேஸ்லெட்டு, அவர் காதில் ஒரு கம்மல் போட்டிருப்பாரு அப்படின்னு இது எல்லாத்தையுமே கலட்டி கொடுக்குறாங்க. எதற்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் திங்கட்கிழமை சரியாக ஜூலை 9ஆம் தேதி கைது செய்யப்படுற நபர் ஜூலை 13ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் ஒரு ஃபோன் கால் வருது. சபரிவர்மனுடைய மனைவி ஆனந்தவல்லிக்கு அந்த அழைப்பு வருது. என்னன்னு தெரியலையே, காலில் காட்டி யார் ஃபோன் பண்ணுறா அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஃபோன் எடுத்து அந்த அம்மா பேசுகிறாங்க. அப்போது போலீஸார் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, உங்கள் கணவர் மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாரு, ஆசாரிப்பள்ளம் ஜிஹெச்சில் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லிட்டு வைக்கிறாங்க. மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாரு, சுயநினைவு தப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை அடுத்து அவங்க ஆசாரிப்பள்ளத்துக்கு போகும்பொழுது கணவர் இறந்திருக்காருங்கிற தகவல் தெரியுது. உடனே வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. என்னமோ பண்ணிட்டாங்க புருஷனை, எங்களை பார்க்க விடுங்க அப்படின்னு பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் போலீஸார் அவங்கள பார்க்கறதுக்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்கல. இதை அடுத்து இந்த தகவல் பாஜகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ எம்ஆர் காந்திக்கு தெரிவிக்கப்படுது. அவர் பாஜகவினரோடு அங்கே வராரு. இந்த உறவினர்களோடு சேர்ந்து அவங்க சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. இது அந்த பகுதியில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. என்னமோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, காந்தியே வந்திருக்காரு, என்னமோ நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே எல்லாரும் இதை பெரிய விஷயமா பார்க்குறாங்க. உடனடியாக சம்பவ இடத்திற்கு எஸ்பி ஸ்டாலின் வராரு. அவர் கொஞ்சம் இந்த விஷயத்தை மனிதாபிமானத்தோடு அணுகிறதாக சொல்லப்படுகிறது. அவர் இல்லைம்மா, இது என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, நம்ம பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு போராட்டத்தை கைவிடுங்க, எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டுமா அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம், முதல்ல எங்களை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் எஸ்பி ஸ்டாலின் சொன்னதன் அடிப்படையில் உறவினர்களை பார்க்க அனுமதிச்சிருக்காங்க. அவங்க போய் கணவரை பார்த்துருக்காங்க. அப்போது இந்த பெண்ணுக்கு ஞாபகம் வந்திருக்கு, நம்ம கணவரோட பிரேஸ்லெட்டை நம்மள்கிட்ட கொடுத்தாங்களே, அந்த இடம் ஏன் கீறி இருக்கு, இவருக்கு வயிறு வேற உப்பி இருக்கு, இவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, இவர் பீடி குடிக்க மாட்டார், மது குடிக்க மாட்டார், வேறு எந்த மது அல்லது போதைப் பொருட்கள் பழக்கமும் இவர் கிடையாது, இவருக்கு ஏன் வயிறு உப்பி இருக்கு, அப்போ ஏதோ தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவங்க வர்றாங்க. எல்லா விஷயங்களும் விசாரணை போஸ்ட்மார்ட்டம் முடிச்ச பிறகு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை அடுத்து தான் உடலை பார்த்து கதறிட்டு இருந்தவங்கள்ட்ட தான் நம்முடைய நிருபர் மணிகண்டன், கன்னியாகுமரி மாவட்ட நிருபர் பேசுகிறாரு. என்னமாச்சு அப்படிங்கிறப்ப தான் இந்த நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்கிறாங்க. அதாவது என் கணவரை மிரட்டி போலீஸார், அந்த எஸ்ஐ தென் தாமரை குளம் எஸ்ஐ மிரட்டி 10,000 ரூபா பணமும் 5 கோல்டு ஃபில்டர் பாக்கெட்டும் கேட்டார். அது தரலங்கிறதுனால அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதனால் இப்போ மாரடைப்பில் இறந்துட்டதாகலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ப முடியல, தாக்கி தான் கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நமது நிருபர்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. இது உண்மையா பொய்யா, அவங்க சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்டது. ரெண்டாவது அதில் மெடிக்கல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுங்கிற அடிப்படையில் தான் சட்டமும் இந்த வழக்கை நகர்த்திட்டு போகும். ஆனால் நல்லா இருந்த
ஒருத்தர் ஏன் வந்து வயிறு உப்புசமாக இருக்கணும், வயிறு ஏன் உப்பணும், அவரோட கையில் ஏன் கீறல் வந்துச்சு அப்படிங்கிறது அந்த அம்மா எழுப்புற ஒரு கேள்வி. அடுத்து என்ன கேள்வின்னா, என் கணவர் வந்து ஏன் நான் பார்க்க போன அன்னைக்கு தரையில் சாய்ச்சப்பட்டு தலையை குப்புற வச்சுட்டு காலை நீட்டிட்டு இருந்தார், அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவரை, நான் கிளைச்சிறையில் பார்க்கப்ப அவர் ரொம்ப ஆள் ஒடிஞ்சு போய் பதறிட்டு இருந்தார், எப்படியாச்சும் பெயில் எடுத்துருன்னு கெஞ்சிட்டு இருந்தார், அப்போ இந்த இடைப்பட்ட நாட்களில் என்னமோ பண்ணியிருக்காங்க, போலீஸாருக்கும் இவருக்கும் உண்டான பகையில் தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு அவரது மனைவி ஆனந்தவள்ளி சொல்கிறாங்க. என்னுடைய 4 மாத குழந்தையை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், என் குடும்பத்தினுடைய ஆதாரமே அவர் தானே, நிதி ஆதாரமே அவர் தானே, இப்போ இப்படி அவர் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்க கண்ணீர் மல்க சொல்கிறாங்க. அவருடைய தாய் மல்லிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ என்ன நடந்து போச்சு, உலகத்தில் கஞ்சா விற்கிறவங்க கூடலாம் இவங்க வந்து நெருக்கமாக தானே இருக்காங்க, போலீஸாரை சொல்கிறாங்க நெருக்கமாக தானே இருக்காங்க, இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், உண்மையிலேயே இவன் அந்த கஞ்சா பாக்கெட் 4 பாக்கெட்டு குட்கா பாக்கெட்டை வச்சு வித்திருந்தாலுமே கூட போலீஸ் வந்து அவரை கொல்லணும் அப்படின்னு சட்டம் சொல்லுதா, சட்டத்தில் இருக்கான இடம் இருக்கா அப்படின்னு தனது ஆற்றாமையோட தனது வலியோட கண்ணீரோட இந்த கேள்வியையும் அந்த அம்மா எழுப்புறாங்க. இப்போ இது எந்த மாதிரியான ஒரு வழக்காக இருக்கிறது அப்படின்னா, 2020 நடந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் தந்தை மகன் இரட்டை கொலை அந்த வழக்கை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்குது நமக்கு. அவங்களும் கொரோனா காலத்தில் கடையை சாத்தலை அப்படிங்கிறதுல நடந்த பிரச்சனை, அப்புறம் மொபைல் ஃபோன் கேட்டு மொபைல் ஃபோனை தரலை, அதனால தான் ஒரு பகை வந்துச்சு அப்படிங்கிற விஷயம், அதை அடுத்து நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தோம் நம்ம. அதை அடுத்து நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அப்புறம் ஸ்டேஷனுக்கு விசாரிக்க போன நீதிபதி பாரதிதாசனே மிரட்டலுக்கு உள்ளாக்குனாங்க. அந்த ஸ்டேஷன் சாத்தான்குளம்ங்கிறது, அதில் இருந்த 9 காவலருக்கும் மரண தண்டனை, இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் செய்தியாக பார்த்தோம். ஆனால் அதிலிருந்தும் காவலர்கள் பாடம் கற்றுக்கலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்து திருபுவனம் அஜித்குமார், காவலாளி அஜித்குமாரனுடைய கொலை வழக்கு அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து பாதிக்கப்பட்ட உண்மையிலேயே நகை திருடு போனதாக எந்த புகாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே இது மாதிரி ஆகாஷ், அப்புறம் இதே மாதிரி பல கொலைகள் நடந்திருக்கு நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது எல்லாமே விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்கிறது, போலீஸார் விசாரிச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த கன்னியாகுமரி வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 நாட்கள் ஆகியும் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த வழக்குக்கு என்ன விதமான பதிலை இந்த அரசாங்கம் சொல்ல போகிறது அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. மேலே ஆள்றது எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும், ஸ்டாலினா இருந்தாலும், விஜயா இருந்தாலும், போலீஸ் அது அடிமட்ட காவலர்களுடைய மனநிலைங்கிறது விளிம்பு நிலை மக்கள், ஏழை நிலையில் இருக்கக்கூடியவங்க அல்லது பெரிய அதிகாரம் இல்லாத நபர்களாக இருக்கக்கூடியவங்களை இந்த மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்குறது அல்லது இதை மரணத்தை நோக்கி செலுத்துறதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியல. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை வைத்து தான் அந்த வழக்கு மூவ் ஆன் ஆகும். உண்மையிலேயே போலீஸார் சொல்றபடி மாரடைப்பு ஏற்பட்டு தான் அவர் மரணம் அடைந்தாரா, அல்லது அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய தாய் சொல்ற மாதிரி போலீஸார் தான் அந்த மரணத்திற்கு காரணமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனி வரும் நாட்களில் தெரிய வரும். இந்த வழக்கினுடைய தன்மைங்கிறது ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு மாதிரியே இருக்கு, அதே மாதிரி மாரடைப்புன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு புகாரும் இந்த வழக்கில் எழுந்திருக்கு. ஒரு பாஜகவினுடைய கிளை நிர்வாகியா இருக்கக்கூடியவர், மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடியவர், ஒரு குடும்பத்தினுடைய ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு போலீஸார் தனக்கு ஏற்பட்ட ஈகோவால் நடத்தின தாக்குதலில் மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது அந்த தரப்பினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீஸாரும் விசாரணை நடத்திட்டு வராங்க. இன்னும் எத்தனை ஜெயராஜ் பென்னிக்ஸினுடைய மரணங்கள் இவங்களுக்கு பாடம் கற்பிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பொது சமூகம் எழுப்பிக்கிட்டே இருக்கு. இது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, உரிய நீதி விசாரணை நடத்தணும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அரசு வேலை தரணும் அப்படிங்கிறாங்க. அந்த பெண் வந்து அடிப்படையில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு உரிய அரசு பணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எதிலிருந்து வருது அப்படின்னா, இப்போ கரூர் வழக்கில் தனிநபராக தனி கட்சியாக போறப்ப அதில் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு அரசாங்கம் பணி கொடுக்குது இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மக்கள் வந்து கேட்குறாங்க. காவல்துறை பிடித்து சென்று அவர் மீது வழக்கு தொடர்ந்து காவல்துறை அவரை நீதிமன்றத்தினுடைய முன் நிறுத்தி அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. நீதிமன்றத்திற்கு வருவதற்கு முன்பாக அந்த சபரியை கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சோதனை எல்லாம் செய்து நீதிமன்றத்தின் மூலமாக சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அதிகாலையில் 5:30 மணி அளவில் 5 மணிக்கு மேலாக அந்த சபரியினுடைய மனைவிக்கு அவர் உடம்பு நலமில்லாமல் இருப்பதாகவும் பின்னர் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அவர் இறந்து விட்டதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த மரணம் என்பது சிறைச்சாலைக்குள்ளே நடந்திருக்கிறது. சிறைச்சாலைக்குள்ளே நடந்திருக்கின்ற இந்த மரணத்திற்கு
ஆளுகின்ற அரசு பொறுப்பேற்க வேண்டும். அந்த சாவிற்கு இன்றைக்கு ஆளுகின்ற அரசு பொறுப்பேற்று அந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடும், சின்ன இளமையான வயசில் இருக்கின்ற ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் சார்பாக நான் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். அல்லது யார் தவறு செய்திருந்தாலும் சரி, அது காவல் நிலையமாக இருந்தாலும், அது சிறைச்சாலையாக இருந்தாலும், யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் நான் அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த முறை இது அரசியலாகவும் பேசப்பட்டுச்சு. இந்த திமுக ஆட்சியில திருப்புவனம் அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்ட பொழுது, போலீசாரால் கொலை செய்யப்பட்ட பொழுது, அன்றைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அந்த குடும்பத்தினருக்கு போன் பண்ணி தெரியாம நடந்துடுச்சுமா, சாரிம்மா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த சாரியவே ட்ரோல் பண்ணியிருந்தாரு இன்றைய முதல்வர் விஜய். நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல. ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. அது வந்து எல்லா தப்புக்கும் சாரி சொன்னா சரியாயிடுமா? இன்னும் 24 பேர் உங்க ஆட்சி காலத்துல இதே மாதிரி கஸ்டோடியல் டெத் ஆயிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் சாரி சொல்வீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருந்த விஜய் இன்னைக்கு முதல்வராக ஆட்சி பொறுப்புல இருக்காரு. இந்த வழக்கு அவர் எப்படி கையாள போகிறார், இது வரைக்கும் அரசு தரப்புல இருந்து என்ன மாதிரியான விளக்கங்கள் தரப்படுது அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் இந்த அரசு எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது தெரிய வரும். உண்மையிலேயே காவலர்கள் இந்த தவறை செஞ்சிருக்காங்களா, அல்லது இதுல வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது குறித்தும் விசாரிக்கணும் அப்படின்னு அந்த பெண் தரப்பினர் வந்து பெண் வீட்டார் ரொம்ப பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. மீண்டும் மீண்டும் சபரிவர்மனுடைய மனைவி சொல்றது என்னவாக இருக்கு அப்படின்னா, அவர் வந்து எந்த விதமான போதை பழக்கத்துக்கும் ஆளாகாத ஒரு நபர், எந்த விதமான நோயாளியும் அவர் கிடையாது, ரொம்ப ஆரோக்கியமா தான் இருந்தாரு, நல்ல உடல்நலத்தோடு இருந்தாரு, அவருக்கு மாரடைப்பு அப்படிங்கிறதும் இதை வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னும் எத்தனை பெண்களை இப்படி கைம்பெண்களாக பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மனநிலைங்கிறது என்னவாக இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. நீதிமன்றம் ஆல்ரெடி இதை வந்து பல முறை கண்டிச்சிருந்தாலும் சமீபத்தில் கூட நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, ஒரு அரசு தனது குடிமகனையே கொலை செய்யலாமா, இது வந்து கொலைதானே அப்படின்னு நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருந்தாலும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வர்றது, எல்லா ஆட்சி காலத்திலையும் நடக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வியோட இந்த வீடியோவை முடிக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.